நாம ஜெயிச்சிட்டோம் கொண்டாடிய ஹார்திக் பாண்டியா, கடைசியில் குண்டை போட்ட நடுவர், தலையில் அடித்த நீதா அம்பானி, என்ன நடந்தது என்பதை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம். ஐபிஎல் 2025 தொடரில் நடைபெற்ற மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் இடையிலான போட்டியில் மும்பை அணி கேப்டன் ஹார்திக் பாண்டியா வீசிய நோபால் ஒரு முக்கிய தருணமாக மாறியுள்ளது. 10வது ஓவரில் ஆஸ்திரேலிய வீரர் டிராவிஸ் ஹெட் பந்து வீச்சு முறையில் ஃபீல்டரில் கையில் பட்டு அவுட் ஆகி அவர் வெளியேறுகிறார் என நினைத்து ஹார்திக் பாண்டியா கொண்டாட ஆரம்பித்தார். ஆனால் பாண்டியா தனது பந்து வீச்சின் போது ஓவர் ஸ்டெப் செய்திருந்தால் அது நோபால் என அம்பையர் அறிவித்தார். இந்த தருணத்தில் நிலை பெற்றிருந்த நீதா அம்பானி மற்றும் அவருடைய மகன் ஆகாஷ் அம்பானி இருவரும் வியப்படைந்த நிலையில் தோல்வியடைந்ததால் மனம் வருந்தி குனிந்து உட்கார்ந்த காட்சிகள் இணையதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. அந்த நோபாலுக்கு பிறகு கிடைத்த ஃப்ரீ ஹிட்டில் ஹெட் வெறும் ஒரு ரன் மட்டுமே கிடைத்தது. அதன் பின்பு ஹெட் தனது மெதுவான ஆட்டம் காரணமாக 28 பந்துகளில் 29 ரன்கள் மட்டுமே எடுத்தார். இறுதியில் வில் ஜாக்ஸ் அவரை வெளியேற்றினார். இந்த போட்டியில் சன்ரைசர்ஸ் தொடக்க வீரர்கள் இருவரும் சிறப்பாக ஆடவில்லை. ஆனால் ஹார்திக் பாண்டியாவின் நோபால் காரணமாக ஒரு முக்கிய விக்கெட்டை தவறியதாக காணும் தருணம் மும்பை ரசிகர்களிடையே பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.